ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்போடலி. மீண்டும் ஒரு நல்ல தவணை உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க எடுத்துக்கிட்டது வந்து ஹேர் கேர். ஹேருக்கு வந்து முடிக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு பராமரிப்பு கொடுக்கணும், என்ன மாதிரி பராமரிப்பு கொடுத்தா நம்ம இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் சொல்லுவாங்கள்ல, இளநரை, அது வராமல் தடுக்கிறது எப்படி, அடுத்து ஹேர் வந்து நல்ல நீண்ட கருண் கூந்தல் வந்து வளர்றது எப்படிங்கிறது வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ். ஹேர் கேரில் வந்து ஹேர் வாஷ் வந்து மெயினாக ப்ளே பண்ணணும். ஹேர் வாஷ் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்க எப்போ இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மெயின் பாயிண்ட். ஜென்ஸ்னால் டெய்லி தலை குளிப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றின இதில் கொஞ்சமாக ஹேர் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தே கேன் டேக் டெய்லி. லேடிஸ் வந்து இந்த கேரளாலலாம் வந்து தினமும் தலை குளிக்கிற பழக்கம் சிலருக்கு உண்டு. ஆனால் சிலர் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இது பண்ணுவாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து நிறைய பேர் வந்து ஹேர் தலை குளித்தாலே தலை முடி வந்து ரொம்ப லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, முடி கொட்டுது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துன்னு தான் அதை நான் சொல்லுவேன். ஹெல்த்தி ஹேர் வந்து நீங்கள் குளிக்கிறதுனால வந்து லாஸ் ஆகாது. அன்ஹெல்த்தி ஹேரோ இல்லைன்னா வந்து டேமேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹேர் மட்டும்தான் வந்து ரொம்பவே லாஸ் ஆகும். அதனால வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து கேர் கொடுத்து வாஷ் பண்ணுறதுனால வந்து ஹேர் வந்து லாஸ் ஆகாது. ஹேர் வாஷ் வந்துட்டு எது வச்சு பண்ணணும், நான் எப்பவும் சொல்கிறது தான் சீயக்கா வந்து எதனால் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ இது நாள் வரலும் சீயக்கா யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். அதை எதனால் சூஸ் பண்ணணுங்கிற பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயம் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. அது வந்து ஹேருக்கு வந்து நல்லாவே நியூட்ரிஷன் வந்து அப்ளை பண்ணி ACDEK விட்டமின்ஸ்லாம் தரும். ப்ளஸ் அந்த உடஞ்சி டேமேஜ் ஆகிருக்க ஹேரை வந்து ரீமாடல் பண்ணணும், புது ஹேர் இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மூணு பண்ணுறதோட பெயின் வந்து வராமல் வந்து பாதுகாப்பு தரும். டேண்ட்ரஃப்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும். டேண்ட்ரஃப்லாம் தெரியும் இல்லையா, அந்த செதில் சொண்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு தரும். ஸோ இந்த 5 இது இருக்கும்போது நாம் ஏன் சீயக்காயை மறந்தோங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு புதிர். அப்படியே சீயக்காய் இது பண்ணாலுமே சிலர் வந்து அலர்ஜிம்பாங்க. அப்படி சீயக்காய்க்கு அலர்ஜினா அடுத்தபடியாக நீங்கள் வந்து அரப்புன்னு சொல்லிட்டு சேலம் பக்கத்தில் இருக்கவங்க, சேலம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இது ரொம்ப காமனாக கிடைக்கும். க்ரீன் கலரில் இருக்கும். அந்த அரப்பு பொடி வந்து நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வந்து நெல்லிக்காய் பொடின்னு கேட்கும், முழு நெல்லிக்காய் பொடி வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். முழு நெல்லிக்காய் பொடியையும் இதையும் சேர்த்து நீங்கள் வடிகஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அன்னைக்கு வந்து வடிகஞ்சி கிடைக்கலன்னா நீங்களே வந்து கொஞ்சம் அரிசி வந்து இவ்வளோண்டு அரிசி எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் இது பண்ணி அதை ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஒரு விசில் 2 விசில் குக்கரில் வேக வச்சு அந்த கஞ்சி எடுத்துட்டு அந்த கஞ்சியில் இந்த இதை வந்து நல்லா ஊற போட்டு வச்சிடணும். நீங்கள் இன்னைக்கு ஒரு 9 மணிக்கு குளிக்க போறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு இதை ரெடி பண்ணி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock இதை எடுத்து நீங்கள் வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் தலை ரொம்ப சுத்தமாக எல்லாம். இது எதுக்காக நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா, ஹேரில் இருக்க ஸ்வெட்டு, ஹேரில் இருக்க சீபம், ஹேரில் இருக்கிற டீஸ்குவாமேட்டட் ஸ்டேட்டம் கார்னியம், அடுத்து வந்து என்வாயர்மெண்டல் டஸ்ட், இது எல்லாமே இருக்கும் ஹேரில். இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஹேருக்கு வந்து நம்ம வாஷ் கொடுக்கணும். ஸோ இந்த ஹேர் வாஷ் இது பண்ணும்போது நம்ம எல்லா இதுவுமே வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் நேச்சுரல் ஆயிலை வந்து பாதுகாக்கணும். பட் அட் த சேம் டைம் மற்ற இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ் வந்து தலை குளிக்கலாம், பெட்டர் ஆப்ஷன். இல்லை நீங்கள் வந்து தினசரி குளிக்கிறது எனக்கு வந்து ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, தண்ணி நல்ல தண்ணி கிடைக்குது, நான் வந்து தினசரியுமே குளிக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக குளிக்கலாம். ஹெல்த்தி ஹேர் வந்து நிச்சயம் வந்து தலை குளிக்கிறதுனால வந்து லாஸ் ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி சீயக்காய், பாசிப்பருப்பு, வெந்தயம், இந்த மூணுமே வந்து 135ன்னு சொல்லுவேன். வெந்தயம் வந்து குறைவாக எடுக்கணுங்க, 100, எல்லாமே கிராம்ஸில் 100 கிராம், பாசிப்பருப்பு 300, சீயக்காய் வந்து 500, இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து கறிவேப்பிலை நிழலில் காய வச்சது, கறிவேப்பிலை நிழலில் உலர வச்ச கறிவேப்பிலை, செம்பருத்தி நிழலில் உலர வைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சும்மா நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோட இது பூராமே நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை இட் இன் நிழல் உலர வச்ச இந்த இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு குளிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ டூ சம்திங். ஒரு ஆல்ட்ரேஷனை கொண்டு வந்தீங்கனாலே நல்லாவே கம்ப்ளீட்டாக இந்த சிறு வயதில் வர நிறைய குறைக்கலாம், முடி ரொம்ப கொட்டுறதை குறைக்கலாம், நல்ல கருன்னு அடர்த்தியான முடி வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பற்றி இது பண்ணணும்னா நீங்கள் சாதாரண தேங்காய் எண்ணெய் செக்கில் இது பண்ணி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண கொஞ்சம் இதாக இருக்குதுன்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நல்லா ஹேர் க்ரோத் ஆகிற மாதிரி நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரினா நான் எப்போ சொல்கிறதா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு அது கூடவே வந்து செம்பருத்தி இலையும் ஒரு கைப்பிடி, ரெண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த விழுது எடுத்து நல்ல சின்ன சின்ன ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி அப்படி இப்படி பண்ணி இதை வந்து வாழை இலையில நல்ல ஒரு நிழல்ல உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கோகனட் ஆயிலில் போட்டு நல்ல சிம்மில் தான், இந்த இது வந்து சிம்மில் தாங்க வைக்கணும், ஃபாஸ்ட்டில் வந்து வைக்கவே கூடாது.
அப்போ அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். ஸோ அந்த மாதிரி இறங்குறது வந்து கிட்டத்தட்ட அதை பார்க்கும்போது ஒரு கரும் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு க்ரீனிஷ் இது மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டே வரலாம். இல்லை கோகோனட் ஆயில் ப்ளஸ் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயில், அது கலந்து வச்சுக்கிட்டு அதுவும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் விளக்கெண்ணெய் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சிறு குழந்தைங்களுக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ், ஒரு சண்டே இல்லைன்னா ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணலாம். கண் புருவத்துக்குலாம் நல்லா நீங்கள் நல்ல அழகான திக்கான புருவம் வரணும்னு நினச்சிங்கன்னா விளக்கெண்ணெய் மட்டும் தனியாக அப்ளை பண்ணலாம். இல்லை எங்களுக்கு புருவெல்லாம் ரொம்ப திக்காலாம் வேண்டாங்க, நாங்கள் லைன் மாதிரி தான் வச்சுக்கிடுவோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக வந்து அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கருக்கருன்னு முடி வந்து ரொம்ப நல்லா வளரும். இளநரைன்னு வருது இல்லையா, அது வராது. பெயின்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃபும் வராமல் இருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பண்ணுங்க. ஒரே தண்ணியில் குளிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தண்ணியை வந்து அடிக்கடி வந்து மாற்றாதீங்க. காலையில் நேரம் குளிச்சிருங்க. குளிச்சுட்டு நல்லா வந்து வெயிலில் தலையை வந்து நல்லா உணர விடுங்க. ஹேர் ட்ரையரை வந்து முடிந்த அளவு அவாய்ட் பண்ணுங்க. நேச்சுரலாக வந்து சன்லைட்டில் இல்லைன்னா வந்து கொஞ்சம் நல்ல காத்தாட்டில இருந்து நல்ல ஹேரை வந்து நல்லா உணர விடுங்க. உணர்ந்த பிறகு நல்லா இது பண்ணுங்க. சரியா? இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹேர் நல்லா ஹெல்த்தியாக நல்லா க்ரோவாக இருக்கும். மெயினாக வந்து ஹேருக்கு வந்து கெரட்டின் தாங்க நிறைய வேணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி விட்டமின்ஸும் நல்லா வேணும். நரிஷிங்க்கு வந்து விட்டமின்ஸ் வேணும். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டோ விட்டமின் ரிச் ஃபுட்டு வந்து நீங்கள் நிறையாவே எடுக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப நல்லா திக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் பிளாக்காகவும் இருக்கும். ரொம்ப கருக்கருன்னு இல்லாமல் இருக்கும். கருவேப்பிலை வந்து எல்லா ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக 10 இலை தினம் மென்று சாப்பிட்லாம். பொடி பண்ணி அந்த பொடியை இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். சட்னி பண்ணி சட்னி வந்து இட்லிக்கு இது மாதிரி சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்லையும் கருவேப்பிலை சின்ன வயசுலேருந்தே பழக்கி விடுங்க. இதெல்லாம் வந்து ஒரே நாளில் மாறாதுங்க. ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க. எனக்கே எங்கள் சொந்தத்தில் ஒரு தூரத்து சொந்தக்காரங்கள்லாம் தெரியும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற இந்த ஹைபிஸ்கஸு கருவேப்பிலையை வச்சு காய்ச்சின எண்ணெய் தான் தேய்ப்பாங்க. அவங்க வயசு 80 ஆகுது. இன்னுமே வந்து ரொம்பலாம் நிறைய இருக்காது. பார்க்க வந்து அவங்க நிஜமாவே டை அடிக்கிறாங்களா நமக்கு சந்தேகம் இருக்கும். பட் ஆனால் டை அடிக்க மாட்டாங்க. டை அடிக்காமலே அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சின்னதுலேருந்தே பண்ணணுங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி ரொம்ப ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதோட எஃபெக்ட் இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த நாள் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சீயக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சீயக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க வந்து கருவேப்பிலையை வந்து உணவுலையும் கொண்டு வரணும். பிளஸ் அந்த கருவேப்பிலையை வந்து நிழல்ல வளர வச்சு அந்த சீயக்காவோட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரைச்ச பொடியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சீயக்காய் அலர்ஜி ஆகுது, அரப்புக்கு மாறுங்க. அரப்பு அலர்ஜி ஆகுது, பூவந்தி கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டைக்கு மாறிக்கோங்க. மெயினாக நான் சொல்ற மெசேஜ் என்னன்னா, ஷாம்பு விட்டு வெளியே வாங்க. ஷாம்புக்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த மாறுபாடு அந்த வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரியுங்க. சீயக்காய் யூஸ் பண்ண ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வந்து கருகருன்னு இருக்கும். ஸோ ரொம்ப லேட்டாக தான் வந்து 40 and 50 தான் வந்து நிறைய ஆரம்பிக்கும். இப்போலாம் சிறு குழந்தைங்க 13 வயசுலலாம் கூட வருது. எல்லாம் நிறைய ஸ்கூல் கோயிங் ஏஜ்லலாம் வந்து வருது. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த விட்டமின்ஸ் ரிச் ஃப்ரூட் வந்து மெயினாக வந்து மாம்பழம், பச்சை கேரட், அடுத்து கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், கறிவேப்பிலை, கறி லீஃப்ஸ் நல்லாவே இது கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சேர்த்துக்கிட்டே வரணும். இது நான் திரும்ப சொல்றது ஒன்னே தாங்க. ஒரு நாள் 2 நாள்ல இது சரியாகாது. நீங்கள் வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதையே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணி அவங்களும் இதே நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணீங்கனாலே ஒரு நல்ல கருக்கரண அடர்த்தியான கூந்தல் அது வந்து வருங்கிறத சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்க வர நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.